இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள பளை பகுதியில் அரசு கட்டுப்பாட்டு பகுதிக்குள் விடுதலை புலிகளின் ரகசிய பயிற்சி முகாம் செயல்பட்டதாக பரப்பப்பட்ட செய்தி சமூகத்தில் பாதுகாப்பு தரப்பிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இருப்பினும் இது முற்றிலும் திட்டமிட்டு பரப்பப்பட்ட போலி செய்தி என்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. இதன் பின்னணியில் செயற்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இணையத்தில் வெளியான அந்த தகவலின்படியாக சர்வதேச மனித உரிமைகள் ஆணைய குழு என்கின்ற அமைப்பின் பெயரை பயன்படுத்தி செய்தி வெளியிடப்பட்டது. படைப்பகுதியில் சுமார் 49 ஏக்கர் அரசு காப்பு காட்டை சுத்தம் செய்து அங்கு ரகசியமான முறையில் ஆயுத பயிற்சிகள் நடத்தப்படுவதாக அந்த செய்தியில் எச்சரிக்கப்பட்டது. குறிப்பாக சர்வதேச அமைப்பு ஒன்றின் பெயரையும் 49 ஏக்கர் என்ற துல்லியமான அளவீட்டையும் பயன்படுத்தி செய்தியை தயாரித்திருந்ததால் பொதுமக்கள் பலரும் இதை உண்மையென நம்பத் தொடங்கினர். செய்தி சமூக வலைத்தளங்களில் தீவிரமாக பரவியதை தொடர்ந்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் மாநில புலனாய்வு துறையினரும் பள்ளைப்பகுதியில் தீவிரமான தேடுதல்களை மேற்கொண்டனர். குறிப்பிட்ட 49 ஏக்கர் காப்புக்காட்டு பகுதியில் எந்தவிதமான காடழிப்பு, சந்தேகத்துக்குரிய நபர்களின் நடமாட்டமோ அல்லது பயிற்சி முகாம்களுக்கான அடையாளங்களோ இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. ஐசி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ற பெயரில் இயங்கும் அமைப்பின் பின்னணியை சரிபார்த்த போது அது ஒரு போலியான அடையாளம் என்பது கண்டறியப்பட்டது. டிஜிட்டல் தடம் பிடிபட்டது எப்படி? இந்த செய்தியின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு போலீஸ் குற்றப்புலனாய்வு துறையின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை முடுக்கிவிட்டது. இலங்கையின் தென் இலங்கையில் செயற்படும் ஒரு பிரதேசத்தின் பெயரை குறிப்பிட்ட இணையதளத்தின் போலி வடிவமைப்பு மற்றும் சமூக ஊடக கணக்குகள் மூலம் இந்த செய்தி முதலில் பதிவேற்றப்பட்ட ஐபி முகவரி கண்காணிக்கப்பட்டது. போலி தகவலை உருவாக்கி இந்த நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் பரப்பிய நபர் அடையாளம் காணப்பட்டு அவரிடமிருந்து கணினி மற்றும் தொலைபேசி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்களின் பிரதானமான நோக்கம் பதற்றத்தை ஏற்படுத்துதலாகும். அதாவது போருக்கு பிந்தைய வடபகுதியில் மீண்டும் அச்ச உணர்வையும் பாதுகாப்பு அச்சத்தையும் உருவாக்குதல். அதேபோல கிளிப்பைட் வருவாய், பரபரப்பான செய்தி மூலம் இணையதள பார்வைகளை அதிகரித்து விளம்பர வருவாயை ஈட்டுதல். அதேபோல இன முரண்பாடு, சமூகங்களுக்கு இடையிலான தேவையற்ற சந்தேகத்தையும் பிளவையும் தூண்டுதல் ஆகிய காரணங்களால் இவர்கள் இப்படியாக நடந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகிறது. விடுதலை புலிகளின் பெயர் மற்றும் உணர்வுபூர்வமான பகுதிகளை பயன்படுத்தி வதந்திகளை பரப்புவது நாட்டின் அமைதிக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாகும். இணையதளங்களில் வெளியாகும் அனைத்து செய்திகளையும் உண்மையென நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை சரிபார்ப்பதுதான் சரியென இலங்கையின் காவல்துறை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக புலனாய்வு துறையின் தொடர் விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட நபர் தனித்து இயங்கவில்லை என்பதும் அவர் ஒரு சர்வதேச போலி செய்தி வலையமைப்பின் அங்கமாக செயற்பட்டதும் தெரிய வந்துள்ளது. போலி டொமைன்கள், குறிப்பாக தென்னிலங்கையின் அந்த பிரதேசத்தின் பெயர் கொண்ட தமிழ் செய்தித்தளங்களின் பெயர்களையும் லோகோக்களையும் அச்சொட்டாக போலி செய்து புதிய டொமைன்களை உருவாக்கி இந்த வதந்தி பரப்பப்படுகிறது. முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களில் தானியங்கி பாட்களை பயன்படுத்தி சில நிமிடங்களிலேயே பல்லாயிரக்கணக்கானோருக்கு செய்திகளை சென்றடைய வைத்துள்ளனர். ஏன் இப்படியான செய்திகள் பரப்பப்படுகிறது என்று பார்க்கின்ற போது இந்த வதந்திகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் பின்னணியில் 2 முக்கிய காரணிகள் அடையாளம் காணப்படுகிறது. கூகுள் AdSense கொள்ளை, அதே போல குறிப்பாக உணர்ச்சிபூர்வமான தலைப்புகள் மூலமாக லட்சக்கணக்கான கிளிக்குகளை பெற்று அதன் மூலம் ஆயிரக்கணக்கான டாலர்களை விளம்பர வருவாயாக ஈட்டுதல். அதே போல இவர்களுடைய புவிசார் அரசியல் குழப்பம், இலங்கையின் வடபகுதி மீண்டும் கொந்தளிப்பான சூழலில் உள்ளது போன்ற தோற்றத்தை சர்வதேச சமூகத்திற்கு ஏற்படுத்தி புலம்பெயர் நிதியுதவிகளை ஈர்க்க முயலது. இந்த நிலையில் இந்த செய்தியில் ஐசி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டது தற்செயலானது கிடையாது. நம்பகத்தன்மை திருட்டு, ஐக்கிய நாடுகள் அல்லது மனித உரிமைகள் அமைப்பு என்ற சொற்கள் இடம்பெறும் போது சாதாரண வாசகர்கள் அதன் உண்மைத்தன்மையை ஆராயாமல் எளிதில் நம்பிவிடுவார்கள். சர்வதேச அமைப்புகள் அறிக்கை வெளியிடுவதாக கூறுகிற போது உள்ளூர் பாதுகாப்பு தரப்பினர் மீது அழுத்தத்தை உருவாக்க முடியும் என சதியாளர்கள் கணக்கிடுகிறார்கள். இத்தகைய போலி டிஜிட்டல் தாக்குதல்களில் இருந்து நாட்டையும் சமூகத்தையும் பாதுகாக்க எப்படியான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் தொடர் கவனம் தேவை என்று சொல்லப்படுகிறது. டிஜிட்டல் தடயவியல் சட்டங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதும்
இணையத்தில் போலியான செய்தித்தளங்களை உருவாக்கி வதந்தி பரப்புவோருக்கு எதிராக தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் எனவும், ஒவ்வொரு ஊடக நிறுவனமும் செய்திகளை வெளியிடும் முன் ஃபேக் செக் செய்ய வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. பொதுமக்களின் ஊடக பகுப்பாய்வு அறிவு தொடர்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது. சமூக ஊடகங்களில் வரும் அதிர்ச்சி செய்திகளை உடனடியாக பகிராமல் அதன் மூலத்தை ஆராயும் விழிப்புணர்வு மக்களுக்கு அவசியம் என்று சொல்லப்படுகிறது. பழை வதந்தியும் அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சம்பவமும் வெறும் ஒரு தனிநபர் தொடர்பான குற்றச்சாட்டு அல்ல. இது நவீன டிஜிட்டல் உலக போரினுடைய ஒரு சிறிய வடிவம். இலங்கையின் தேசிய பாதுகாப்பையும் இன நல்லிணக்கத்தையும் பலிகொடுத்து ஒரு கிளிக்குக்காக செய்யப்படும் இந்த டிஜிட்டல் மிக மோசமானது. அதாவது யுத்தம் மௌனிக்கப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்தும் இலங்கை என்கின்ற நாட்டிற்கும் அதனுடைய அரச கட்டமைப்புக்கும் புலிகள் என்கிற போது வயிற்றை கலக்குகிறது என்பது போல இவர்களின் நகர்வுகளும் திட்டங்களும் இருப்பதும், அதே நேரத்தில் வடபகுதியில் இருந்து இராணுவ வெளியேற்றம் அல்லது இராணுவ குறைப்பு தொடர்பாக கேட்கப்படுகின்ற கோரிக்கைகளை மழுங்கடிப்பு செய்வதும் இவர்களின் மிக முக்கியமான நோக்கமாகும். அதே நேரம் பழைய காப்பு காட்டு வதந்தியின் பின்னணியை இலங்கையின் அரசியல் கள நிலவரங்களோடு, குறிப்பாக ராஜபக்சக்களின் அரசியல் அணுகுமுறைகளோடு இணைத்து பார்க்கும் போது மிக முக்கியமான ஒரு விடயம் தெளிவாகிறது. இலங்கையின் தேசிய அரசியலில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் தேசிய அச்சுறுத்தல் என்ற பிம்பங்கள் பல தசாப்தங்களாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் அதை தக்க வைப்பதற்கும் கையாளும் முதன்மை கருவியாக உள்ளது. ராஜபக்சக்களின் அரசியல் உத்தியும் தேசிய பாதுகாப்பு காரணியும் ராஜபக்ச சகோதரர்களின், அதாவது மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய் ராஜபக்ச அரசியல் வெற்றிக்கு தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடித்தமை என்ற தேசிய பாதுகாப்பு ஆகிய 2 அம்சங்களே மிக முக்கியமான அடித்தளமாக விளங்கியது. அதே நேரம் தேர்தல் காலங்களில் அல்லது ஆட்சியில் தளர்வு ஏற்படுகிறதோ வடக்கில் மீண்டும் புலிகள் மீண்டெழுகிறார்கள் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்பது சிங்கள பெரும்பான்மை மக்களில் வாக்குகளை ஒன்று திரட்ட பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய உத்தியாகும். நாட்டில் தீவிரவாத அச்சுறுத்தல் அல்லது புலிகளின் நடமாட்டம் இருப்பதாக காட்டும் போது மட்டுமே ஒரு பலமான அல்லது இராணுவ பின்னணி கொண்ட தலைவரால் மட்டுமே நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற பிம்பத்தை கொண்டு வர முடியும். பள்ளிப்பகுதியில் 49 ஏக்கர் கப்பு காட்டில் ரகசிய பயிற்சி முகாம் இயங்குவதாக பரப்பப்பட்ட போலி செய்தி தற்செயலாக உருவான ஒன்று அல்ல என்பது அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தென்னிலங்கையில் தங்களது அரசியல் வாக்கு வங்கியை செல்வாக்கை சரிவடையும் தருணங்களில் இத்தகைய செய்திகள் தெற்கு வாக்காளர்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பாதுகாப்பு பயத்தை உருவாக்கி ராஜபக்சக்கள் போன்ற தீவிர தேசியவாத தலைவர்களின் தேவையை உணர வைக்கும் முயற்சியாகும். அதே நேரம் வடபகுதியில் இராணுவ முகாம்களை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பு செலவினங்கள் அதிகரிப்பதற்கும் புலிகளின் மீண்டெழுச்சி என்ற வதந்திக்குள் ஒரு காரணியாக பயன்படுத்தப்படுகிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாகும். பழைய வதந்தியின் பின்னணியில் ஒரு தனிநபரின் லாப நோக்கை தாண்டி இலங்கையின் பேரினவாத அரசியல் அலைவரிசையும் பாதுகாப்பு அச்சுறுத்தலும் மூலதனமாக கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும் அரசியல் சக்திகளின் மறைமுக ஆதரவும் கலந்திருப்பதை மறுப்பதற்கில்லை.